ஹாய் வெல்கம் டு நியூ வீடியோ. ஆகவே இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா கிரேட் 10 முதலாம் தவணை ஒரு மீட்டல் பயிற்சி. ஸோ அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா 2018 மேல் மாகாண பேப்பரை தெரிவு செஞ்சுருக்கேன். ஆகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து 7 மாகாண கேள்வியில் செஞ்சு காட்டுறேன். ஆகவே வந்து பயனடையுமாறு வேண்டுகிறேன். ஓகே, இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்டே அவங்களுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் ஸ்டடீஸுக்கு. ஃபர்ஸ்ட் கேள்வி, வர்க்கமூலம் ஏழிற்கு மிகவும் பொருத்தமான பெருமானம் யாது? அவை வர்க்கமூலம் ஏழிற்கு மிக பொருத்தமான பெருமானம் என்று சொன்னால் பெருக்கம் வர்க்கமூலம் 7. ஓகே, அதுக்கு சமனாவோ குறைவாக வரணும். ஆகவே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 2.5. ஆகவே 2.5 தர 2.5 நம்மளாக பெருக்கிற மாதிரி பெருக்கினா 25, 2 மீதி, 2 10 2 12. அகெயின் பார்த்தீங்கன்னா வந்து இதால் பெருக்கணும். 2 10க்கும் 2 மீதி, 2 4 3 5. ஆகவே இங்கே பார்த்தீங்கன்னா 6 2 5 தசமதானம் வைக்கல பார்த்தீங்கன்னா 6.25. ஆகவே இது 2.5 விட 2.6 பார்ப்போம். ஆகவே 2.6 பார்க்கல இதை விட கொஞ்சம் கூடி வரும். 6 6 36, 3 மிச்சம், 6 2 12 3 15, 6 2 12க்கும் 2 1 மீதி, 2 4 5. ஆகவே 6 7 6 6.76 வருது. ஆகவே நீங்கள் வந்து 2.7 பெருக்குனீங்கன்னா இதை விட பெருசாக வரும். 2.7 பெருக்குனீங்கன்னு சொன்னால் இதை விட கூடவாக வரும். 2.7 2.7 7 49, 4 மீதி, 7 2 14 4 18, 7 2 14க்கும் 4 1 மீதி, 2 4 1 5. ஆகவே 9 8 4 12க்கும் 2 1 மீதி, 2 5 7. ஆகவே பாருங்க 7 விட கூடி போயிட்டு. ஆகவே இதுக்கு மிக பொருத்தமான பெருமானம் 2.6. அடுத்தது காரணி காண்க. ஆகவே இங்கே காரணி காணைக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் நார்மலாக செய்கிற மாதிரி செய்யலாம். கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, ஆகவே காரணிப்படுத்தல் பெருக்கம் எவ்வளோ வரணும்னா +6 வரணும். பெருக்கம் +6 வர்றதுக்கான நியதிகள் 1 தர 6. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 தர 3. உங்களுக்கு தெரியும் இங்கே குறிய பார்க்கணும். இங்கே -5x. ஆகவே இங்கே மைனஸ் வரணும்னு சொன்னால் நியதி என்னன்னு சொன்னால் வந்து இங்கே 2 பெருமானமும் மைனஸாக இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து பெருக்கம் வந்து நேர் 6ஆகவும் கூட்டல் பார்த்தீங்கன்னா மறையிலையும் வரும். ஆகவே இதுக்கு செட்டான ஆன்சர் இது 2. ஆகவே என்ன செய்யலாம்டா ஆன்சர் எழுதலாம். எக்ஸ் வர்க்கம் மைனஸ் இந்த 5xஐ -5x 2ஆக பிரிக்கிறேன், -2x ஆகவும், அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது -3x ஆகவும் சக 6 ஆகும். ஆகவே இது ரெண்டுலேயும் எனக்கு எக்ஸை பொதுவாக எடுக்கலாம். எக்ஸை பொதுவாக எடுத்தால் எக்ஸ் வர்க்கத்தில் எக்ஸ் எடுத்தால் எக்ஸ் -2, இங்கே -3 பொதுவாக எடுக்கிறேன். ஆகவே எக்ஸ் -2. ஆகவே இந்த இறுதியான விடையை கொடுக்கலாம். எக்ஸ் -2 அதில் எக்ஸ் -3 இதான் இந்த இறுதி விடை. தரப்பட்டுள்ள தரவுகளின்படி கோணம் ஏபிசியின் பருமன் யாது? ஏபிசியை கண்டுபிடிக்கணும். ஏபிசி ஓகே, இது 150 தரப்பட்டிருக்கு. அவை இந்த இடம் ஈஸியாக எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். அவை இந்த இடம் எவ்வளோன்னு சொன்னால் இது நேர்கோடு. ஆகவே இந்த இடம் 180 -150. ஆகவே நம்மளுக்கு தெரியும் இது 30 பாகை. ஸோ இது 30 பாகை என்றால் இந்த இடம் 90 பாகை தரப்பட்டிருக்கு. இது 90 பாகை, இது 30 பாகை. ஆகவே ஈஸியாக எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பி கோணத்தை கண்டுபிடிக்கலாம். 90 30 120. 180 இருந்து 120 கழிச்சா 60 பாகை வரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்னொரு மாதிரி கண்டுபிடிக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா 90ஓட சம்திங்கை கூட்டினா 150 வரணும். 90ஓட சம்திங்கை கூட்டினா 150 வரணும். ஆகவே 150 இருந்து -90 இப்போயும் பார்த்திங்கன்னா ஒரே ஆன்சர். ஓகே, அதாவது ஒரு முக்கோணம் ஒன்றின் ஒரு பக்கத்தை நீட்ட, ஓகே, ஒரு பக்கத்தில் நீட்டுற புறக்கோணம்
அது நகத்தெதிர் கோண கூட்டுத்தொகைக்கு சமன். இந்த ரெண்டு கோணங்களோட கூட்டுத்தொகைக்கு இந்த கோணம் சமன் அந்த தியரிப்படி. நாலாவது, ஒருவேளை காட்டப்பட்டுள்ளபடி பிக்யூவின் நீளம் பிக்யூவின் நீளம். ஆகவே பார்த்தீங்கன்னா இது ஒரு கால்வட்டம். ஆகவே 1/4 2πr. ஆகவே 1/4 தர 2 தர 5 22/7 தர 6 பார்த்தீங்கன்னா 7. ஆகவே கீழ் 1 கீழ் 1 இந்த 7 மேலையும் கட் பண்ணலாம். 4 2 கட் பண்ணினால் 2 1 22 2 கட் பண்ணினால் 11 1. அது இறுதியான விட வரணும்னு சொன்னால் 11 சென்டிமீட்டர். பிள்ளைகள் நீங்கள் எப்படி கட் பண்ணிங்கன்னா ஒருவேளை எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பென்சிலால் கட் பண்ணிவிட்டு அழிக்க வேணும். ஓகே. ஸோ 5வது, மடக்கை வடிவில் எழுதுக. ஆகவே பார்த்தீங்கன்னா அடி சுற்றிடத்துல தான் அடி 2. ஆகவே லாக் அடி எவ்வளோன்னு சொன்னால் 2 ஆன்சர் 8 இஸ் ஈக்குவல் டு 3. அது பொதுவாக எப்படி வரும்னு சொன்னால் ஏண்ட பி சமன் சியாக இருந்துச்சுன்றால் லாக் இந்த அடி இங்கே வரணும். சி ஆன்சர் சுட்டி எங்கே வருமாண்டா இந்த சைட்டில் ஒரு பொது வடிவத்தில் எங்களுக்கு இப்படி ஈஸியாக இதை காட்டலாம். இது இந்த ஃபோமசி காண்க. ஆக 2க்கும் 3க்கும் ஃபோமசி 6 ஏண்டா 2ஆம் வாய்ப்பாட்டிலையும் 6 வரும், 3ஆம் வாய்ப்பாட்டிலையும் 6 வரும். பொதுவாக ஃபஸ்ட்டு கிடைக்கிறது ஃபோமசி. ஆகவே ஏ ஒன்று இருக்குது, இங்கே ஏ வர்க்கம் இருக்குது. ஆகவே ஏ வர்க்கம். பி தனியாக பி மட்டும்தான் இருக்குது. ஆகவே 6a வர்க்கம் பி. ஏ ஒன்றிப்பு பி நிரப்பியை எடுத்து காட்டுக. அதாவது ஏ ஒன்றிப்பு பி தவிர ஏ ஒன்றிப்பு பி என்றது எல்லாமே ஏ ஒன்று பி ஒன்று ஏ பி ஒன்று சேர்க்கிறது. ஆக அது தவிர இருக்குது என்னென்னா வெளியே இருக்கிறது. ஆகவே இதெல்லாம் குறித்து காட்டமுண்டா ஓகே ஓகே யா. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வட்டத்துக்குள்ளுக்கு வராது, இந்த வட்டத்துக்குள்ளுக்கு வராமல் ஓகே சாரி இப்போ இது கிளியராக விளங்குது. ஓகே. ஸோ அடுத்தது 8வது கேள்வி, சுருக்குக. இது ஒரு ஈஸியான கொஷன். ஸோ பார்த்திங்கன்னா சமப்படுத்தணும். இங்கே 3x இங்கே எக்ஸ். ஆகவே 1/x சக 2/3x. இந்த எக்ஸை என்ன செய்யணும்னா 3ஆல் பெருக்கலாம். அவை மேலேயும் 3ஆல் பெருக்கணும். ஆகவே பெருக்கிறோம் என்று சொன்னால் 3x 3x. ஆகவே 3xின் மேல் ஒரு 3 3 3 2 5. ஆகவே ஆன்சர். 40,000 பணத்தை 3% மாத எளிய வட்டிப்படி கடனாக வழங்கிய கமாலுக்கு ஒரு மாதத்தில் கிடைக்கும் வட்டி. பாருங்கள் 3% என்று சொன்னாடா 100க்கு 3. ஆகவே 100 ரூபாவுக்கு ஒரு மாத கடன் எவ்வளோன்னு சொன்னால் ஒரு மாத வட்டி 3. அப்படியா இருந்தால் 40,000க்கு இப்படி எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் கிடைக்கும். கீழே 1 போட்டுக்கோங்க. இந்த 2 0க்கு 2 0 கட்டிங் 4 3 12 1200. கண்டிப்பாக ரூபாய் இடப்பட வேண்டும். ரூபாய். 10வது கேள்வி, இவை ஒருங்கி செய்யுமா ஒருங்கி செய்யாதா? ஒருங்கி செய்மனின் சந்தர்ப்பத்தை எழுதுக. ஆகவே இந்த இடம் பாருங்கள், இங்கே 90 கொடுக்கப்பட்டிருக்கு, இங்கேயும் 90 கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சைட் 30 60. அப்போ இந்த கோணம் எங்களுக்கு தெரியும். கோணம் கூட்டுத்தொகை 180 30 பாகை. அதே மாதிரி இந்த கோணம் எவ்வளோன்னு சொன்னால் இது 60 பாகை. ஆகவே நல்லா கவனமாக பார்க்க வேணும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த சமனான பக்கத்துக்கு எதிராக உள்ள கோணம் 30, சமனான பக்கத்துக்கு எதிராக உள்ள கோணம் 30. ஓகே. அப்போ இவை ரெண்டும் ஒருங்கி செய்யுமா? ஸோ பார்த்திங்கன்னு சொன்னால் 90 பாகை இருக்குது, 90 பாகை இருக்குது. ஆனால் இதில் செம்பக்கம் சமனா என்று கேட்டால் தரப்படையில். ஆகவே 30 பாகை தரப்பட்டிருக்கு. அண்ட் மற்ற சைடில் 60 பாகை தரப்பட்டிருக்கு. ஸோ இது என்ன ஒருங்கி செய்யுமா ஒருங்கி செய்யாதா? ஸோ இந்த கொஷினை நான் உங்களுக்காக விடுறேன். பார்க்குறவங்க இதுக்கு ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஓகே. 11வது, எக்ஸாய 1 சிறிது 2 எனும் சமநிலையை திருப்தி செய்யும் நேர் நிறைவன் பெருமானங்கள் 2 எழுதுக. இது ஃபஸ்ட்டுக்கு சால்வ் பண்ணுவோம். எக்ஸ் -1
மைனஸ் ஒன்று இல்லாமல் ஆக்கிறதுக்கு நாங்கள் ப்ளஸ் ஒன்று சேர்ப்போம். மைனஸ் ஒன்று இல்லாமல் ஆக்கிறதுக்கு ப்ளஸ் ஒன்று சேர்ப்போம். ஆகவே இந்த பக்கமும் ப்ளஸ் ஒன்று சேர்க்கணும். ஆகவே எக்ஸ் சிறிது மூன்றிலும். ஆகவே நேர் நிறைவெண்கள் என்னென்ன எக்ஸுக்கு எடுக்கலாமண்டா எக்ஸ் கேன் பி 1, 2 வேறு எதுவும் வராது. 3 விட சிறிதாக இருக்கணும். 7 வாழைப்பழ சீப்புகள் உள்ள பழங்களின் எண்ணிக்கை வருமாறு. இதன் இடையம் யாது? ஆகவே பார்த்தீங்கன்னா இடையம் இடையம் என்று சொல்கிறது நாங்கள் படிப்போம் புள்ளி உரையிலின் பரம்பல்களில். இடையண்டா சராசரி, இடையம் என்ற நடுவில் இருக்கிறது ஏறுவரிசைப்படுத்தும் போது. அது ஏறுவரிசைப்படுத்தணும். அது ஏறுவரிசைப்படுத்துகிறோம்னு சொன்னால் குறைஞ்ச பெருமானம், முதலாவது குறைஞ்ச பெருமானம் 8, அடுத்த குறைஞ்ச பெருமானம் 9, அடுத்த குறைந்த பெருமானம் 10, அடுத்து குறைந்த பெருமானம் 11, அடுத்து குறைந்த பெருமானம் 12, அதற்கு பிறகு 13, 15, 1, 2, 3, 4, 5, 6, 7. ஆகவே இதுண்ட நடு கட் பண்ணுறேன் பாருங்கள். இதுக்கு இதை கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டுக்கு லாஸ்ட், ஃபஸ்ட்டுக்கு லாஸ்ட், ஃபஸ்ட்டுக்கு லாஸ்ட். ஆகவே மிச்சமாக இருக்கிறது. ஆகவே இடையம் இதுதான் இதுண்ட இடையம். ஆகவே இதுண்ட இடையம் எவ்வளோன்னு சொன்னால் 11. 13வது கேள்வி. பெட்டி ஒன்றில் ஒரே அளவான 2 நீல நிறம், 4 சிவப்பு, 3 கருப்பு பேனாக்கள் காணப்படுது. அது மொத்தம் பாருங்க 3, 4, 2 எல்லாத்தையும் கூட்டணும். 3, 2, 5, 5, 4, 9 மொத்தமாக 9 இருக்குது. இதில் ஒரு சிவப்பு பேனா எடுக்கப்படுவதற்கான நிகழ்தகவு. ஆகவே மொத்தமாக சிவப்பு பேனா எவ்வளோ இருக்குன்னா 4. ஆகவே 9ல் 4. எக்ஸின் பெருமானம் காண்க. ஆகவே எக்ஸில் பெருமானம் கண்டுபிடிக்கணும். இந்த இரு சம பக்கம் கோணம், அதாவது இந்த சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன். இங்கே 70 என்றால் அப்போ எனக்கு தெரியும் இங்கேயும் 70. அப்போ 70 என்பது 140. இந்த இடம் எவ்வளோன்னு சொன்னால் இட்ஸ் 40. இது 40ன்னு சொன்னால் இந்த இடம் எவ்வளோன்னு எனக்கு தெரியும். இந்த நேர்கோடு 180 வரணும். ஆகவே இது 140. இது 140 என்றால் பாருங்கள் இது ரெண்டும் சமன். ஆகவே இந்த கோணமும் சமன். ஆகவே 180 மைனஸ் 140 இது என்னெண்டா 2ஆல் பிரிக்கணும். ஏன்னா இந்த 2 கோணத்தையும் கூட்டி எவ்வளோ வரும்னு சொன்னால் இது. ஆகவே 180ல் 140 போனால் 40. 40 2ஆல் பிரித்தால் 20. ஆகவே எக்ஸ் சமன் 20 என்று ஆன்சர் வரும். 15வது தீர்க்க. முதலாவது நாங்கள் கூட்டல் கழித்தல் செய்யணும். பாருங்கள் எக்ஸ் பிரித்தல் 2 கழித்தல் 1. ஆக கழித்தல் 2 இல்லாமக்க கூட்டல் 1. இங்கேயும் கூட்டல் 1. ஆகவே கேன்சல் ஆகும் இது. ஆகவே எக்ஸின் கீழ் 2 சமன் 2. எக்ஸின் கீழ் 2 சமன் 2. 2 கீழ் 1 எடுத்துக்கொள்ளலாம். குறுக்கு பெருக்கம். எக்ஸ் 1ஆல் பெருக்கினா எக்ஸ், அதே மாதிரி 2 2ஆல் பெருக்கினா 4. ஸோ அவ்வளோதான் இதில் ஆன்சர். 16வது கேள்வி. இங்கே ஒரு அறியம் தரப்பட்டிருக்கு. நிலற்றப்பட்ட பகுதியின் பரப்பு 40 சென்டிமீட்டர் வர்க்கம், அகலம் அதன் நீளம் 10 சென்டிமீட்டர். ஆகவே ஏதாவது இந்த கனளவு குறுக்கு வெட்டு பரப்பு தர நீளம் என்று வரும். குறுக்கு வெட்டு பரப்பு தான் 40 சென்டிமீட்டர் வர்க்கம். ஆகவே 40 சென்டிமீட்டர் வர்க்கம் தர நீளம் 10 பெருக்குனீங்கண்டா 400 சென்டிமீட்டர் கனளவு கேட்குறாங்க. கணம் 9 மனிதர்கள் 4 நாட்களில் செய்யும் வேலையை 6 நாட்களில் முடிக்க எத்தனை மனிதர்கள் தேவை? மொத்தமாக எவ்வளோ வேலை இருக்குது? ஆகவே 9 மனிதர்கள் 4 நாட்களில் செய்கிற வேலை மொத்தமாக 36 மனித நாட்கள். இது எவ்வளோன்ற சொல்லலாம் 36 மனித நாட்கள். இது 6 நாளில் முடிக்கணும். இது 6 நாளில் முடிக்கணும்னா 36 6ஆல் பிரிக்கணும். அவை 6 மனிதர்கள். ஆகவே எவ்வளோ மனிதர்கள் தேவை என்றால் 6 மனிதர்கள் தேவை. ஆகவே கூற்று கேள்வி. இரு முக்கோணிகள் ஒன்றன் மேல் ஒன்று பொருந்துமாயின் அவை இரண்டும் ஒருங்கி செய்யும். ஓகே, இந்த ஒருங்கி செய்வுக்கு கேள்வியை நான் மேலே ஒரு கேள்வி தந்தேன். அதே மாதிரி இந்த 18வது கேள்வி இதுக்கு பார்க்குறவங்க ஒரு ஆன்சர் பண்ணுங்கள் பார்ப்போம். ஓகே, யாராவது பிரில்லியன்ட் ஆனவங்க ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணால் டெஃபினெட்லி அப்ரிஷியேட் பண்ணலாம். நேமோட ஆன்சர் பண்ணுங்கள். நான் கன்சிடர் பண்ணி கரெக்டாக ராங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகே, உருவில் காட்டப்பட்டுள்ள அரைச்சிறையின் பரப்பளவு யாது? ஆகவே இதில் பரப்பளவு நம்மளுக்கு சமன்பாடு தெரியும் 5r வர்க்கம். அப்போ இது வட்டத்தில் எவ்வளோ இருக்குதுன்னு சொன்னால் இப்படி கால்வாசிட ஒரு துண்டு கால்வாசிட அரைவாசி. ஆகவே கால்வாசிட அரைவாசி என்றால் 8ல் 1 தர 5r வர்க்கம் 5r வர்க்கம். ஆகவே 1 கீழ் 8 தர
5 22 கீழ் 7 தர 6 14 தர 14 கீழொண்டு கீழொண்டு ரெண்டால் 7ஆல் சுருக்குறேன் ஒரு முறை இங்கே 2 முறை 2ஆல் சுருக்குறேன் ஒரு முறை 4 முறை 2ஆல் சுருக்குறேன் 11 2 2ஆல் சுருக்குறேன் 1 7 அது கீழே எல்லாமே 1 மேலே பார்த்தீங்கன்னா 11 7 ஆகவே 11 தர 7 77 சென்டிமீட்டர் வர்க்கம் 77 சென்டிமீட்டர் வர்க்கம். தரவுகளின்படி பிஏசி காண்க. பிஏசி கோணம் எந்த கோணம் வேண்டாம் இந்த கோணத்தை காணுவான். ஓகே 30 40 70 ஆக இந்த இடம் கண்டுபிடிக்கலாம். 30 40 70 180 70 கழிச்சா 110 பாகை. இது 110 இந்த இடம் கண்டுபிடிக்கலாம். இந்த கோணம் கண்டுபிடிக்கலாம். ஓகே அப்போது இந்த கோணம் எவ்வளோ வரும்னு சொன்னால் 180 அதாவது இங்கே கண்டுபிடிச்ச கோணத்தை கழிക്കാം. ஆகவே இது எவ்வளோ வரும் 70 பாகை. இந்த இடம் 70 பாகை. ஸோ ஜஸ்ட் அ மினிட். ஓகே ஸோ now it's clear. ஸோ அதாவது இல்லாட்டி நாங்கள் ஓப்பனாக தியேட்டரை வச்சு எடுக்கலாம். இந்த இடம் 70 பாகை, இந்த இடம் 110 பாகை. இப்போ கிளியராக இருக்குது. ஆகவே இது முக்கோணம் அகக்கோண கூட்டுத்தொகை 180 வரணும். ஆகவே பார்த்தீங்கன்னா 180 இருந்து 70 30 100 ஆகவே கழிச்சா இட்ஸ் 80 பாகை. இட்ஸ் 80 பாகை. இந்த 110 இந்த இடத்துக்கு வரும். ஓகே ஐ திங்க் இட்ஸ் வெரி கிளியர். இது நான் உங்களோட எக்ஸ்ப்ளனேஷனுக்காக போட்டிருக்கேன். ஓகே கம்பல்சரி இல்லை. அடுத்தது ஏயிலிருந்து நோக்கும் ஒருவருக்கு இந்த இருக்கு இவருடைய கண்மட்டம். ஓகே இவருடைய கண்மட்டத்தை குறிக்கிறேன். ஏயிலிருந்து இதை பார்க்க போகிறார். நோக்கும் ஒருவருக்கு சி என்னும் புள்ளியின் இறக்க கோணம் பார்க்குறது யாருண்டா சிஏ. ஆகவே நேராக இணைக்கிறேன் சிஏ. ஓகே இறக்க கோணம் 40. அப்போ கண்மட்டத்திலிருந்து தான் இறக்க கோணம் எவ்வளோ கீழே இறக்கி பார்க்குறார். ஆகவே இதுதான் 40. ஓகே நோக்கின உயரத்தை புறக்கணிக்க இருந்திருக்கி. இல்லாட்டி நாங்கள் நோக்கினோட உயரத்தை போடணும். இங்கே புறக்கணிச்சிட்டேன். பெரும்பாலும் புறக்கணிக்க சொல்லித்தான் கொடுப்பினோம். 22வது கேள்வி. ஏபிசி என்பது முக்கோண வடிவ காணி. ஓகே இல்லை பருமட்டான உருவாகும். ஏபி ஏசியிலிருந்து சமதூரத்திலும். ஆக இதுக்கு சமதூரம் என்றால் இது இரு சமகூறாக்கணும். இங்கே ஒரு வில் வெட்டிட்டு ஸோ அரவாசை விட கூட எடுத்து ஒரு வில் அது இடத்துல வச்சு ஒரு வில். ஆகவே இந்த மாதிரி இது போயிட்டே இருக்கும். ஓகே கொஞ்சம் சாரி. ஓகே இந்த மாதிரி இது போயிட்டே இருக்கும். ஆகவே ஏபிஏசி என்பவற்றுக்கு சமதூரம் என்றால் இது. அதே நேரம் பிசியின் மீது பிசியை தொடணும். பிசியை தொடர இடம் இந்த இடம் டி என்ற அமைவிடத்தை குறிக்கலாம். ஆகவே இதுதான் டி. அடுத்தது இங்கே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் 4 மீட்டர் உயரமான சுவரில் உச்சியில் ஒரு முனையும் சூரியன் அடையிலிருந்து 3 மீட்டர் தூரத்தில் மறுமுனையும் இருக்க மாதிரி ஒரு ஏணி வைக்கிறாங்க. ஏணியோட நீளம் கேட்குறாங்க. இங்கே 90 பாகை. ஆகவே பைதகரஸின் தேற்றம். ஆகவே இந்த சைடு எவ்வளோ வரும்னு சொன்னால் 4 வர்க்கம் சக 3 வர்க்கம். ஆகவே 16 சக 9. ஆகவே பார்த்தீங்கன்னா 25. ஆகவே பைதகரஸின் தேற்றப்படி நான் இங்கே எக்ஸ் என்று எடுத்துக்கொள்கிறேன். ஆகவே என்ன போடணும்னா எக்ஸ் வர்க்கம் சமன். ஆக எக்ஸ் வர்க்கம் சமன். ஆகவே எக்ஸ் வர்க்கம் சமன் 25 இருந்தால் எக்ஸ் சமன் வர்க்கம் மூலம் 25 அதாவது 5 சென்டிமீட்டர். இது நார்மலாக நாங்கள் பைதகரஸின் தேற்றத்தில் படிக்கிறது கிரேட் 9ல் 11லையும் வரும் இருக்கா. ஒருவேளை தரப்பட்டுள்ள தரவுகளின்படி நேர்கோடு EBயின் படித்திறன். ஸோ படித்திறனுக்கான சமன்பாடு y/x. இட்ஸ் y/x. y/x நார்மலாக எனக்கு தெரியும். ஆகவே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 புள்ளிகள் தரப்பட்டிருக்கு. இந்த இடத்துல புள்ளி, இந்த இடத்துல புள்ளி A, இந்த இடத்துல புள்ளி B. முதலாவதாக இருக்கிறது எக்ஸ், இதில் முதலாவதாக இருக்கிறது எக்ஸ், ரெண்டாவதாக இருக்கிறது ஒய். ஆகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து முதலாவதாக இருக்கிறது இங்கே வந்து இது வந்து எக்ஸ், ரெண்டாவதாக இருக்கிறது ஒய். முதலாவதாக இருக்கிறது எக்ஸ், ரெண்டாவதாக இருக்கிறது ஒய். இப்போது நான் இதை வந்து x1 y1 எடுக்கிறேன், இதை x2 y2 எடுக்கிறேன். ஆகவே எனக்கு வந்து y1 மைனஸ் y2 எடுத்தால் இங்கே x1 மைனஸ் x2 எடுக்கணும். மாற்றி வந்தால் y2 மைனஸ் y1 எடுத்தால் இங்கே x2 மைனஸ் x1. அது எப்படி எடுத்தாலும் ஓகே. இப்போது இந்த இடத்துல பாருங்க x1 0 x2 2.
y1 2 y2 4. இப்போ இதில் எது பெருசாக இருக்குண்டா இந்த புள்ளிகள் ஆள்கூறுகள் பெருசாக இருக்குது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் வந்து கொஞ்சம் மாற்றி எடுக்கிறது உசிதமான ஒரு விஷயம். ஆகவே பாருங்கள் நான் மாற்றி எப்படி எடுக்கிறேன்னு சொல்கிறேன். அதில் பெரிய புள்ளியாக கன்சிடர் பண்ணணும். இதில் எது பெருசு, ஒன்றாவது புள்ளி பெருசாக ரெண்டாவது புள்ளி பெருசாக ஆள்கூறுகளை பற்றி பார்க்கல. இதில் ரெண்டாவது புள்ளி தான் பெருசாக இருக்குது. ஆகவே நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஆகவே நான் ஒன்றாவது y2 எடுக்கிறேன். ரெண்டாவது புள்ளி பெரிய புள்ளி, அப்போ நேர்மறை பிரச்சனைகள் வராது. அப்போ கீழே என்ன கொடுக்கணும்னா x2 மைனஸ் x1. ஸோ இப்போ y2 இந்த பாருங்கள் y2 4, ஆகவே y1 எவ்வளோ, y1 2, கீழே பார்த்தா x2 2 x1 0. ஆகவே 4 2 போனால் 2, 2 கீழ் 2, ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அடுத்த ரெண்டு குறியீடு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் m. 25வது ஏயின் நீளம் 6 சென்டிமீட்டர். ஓகே, ஏஇட நீளம் 6 சென்டிமீட்டர் ஆயின் தரப்பட்ட தரவுப்படி ஏபியின் நீளத்தை காண்க. ஸோ ஏபி கண்டுபிடிக்கணும். இது சமணம் 6 சென்டிமீட்டர். ஆகவே இந்த இடமும் கொடுக்குறாங்க, இது ரெண்டும் சமனால இது ஆல்சோ 6 சென்டிமீட்டர். ஓகே, நவ் சமாந்தரம் கொடுத்துருக்காங்க. இங்கே 35 இருந்தால் இந்த கோணமும் 35. ஓகே, இப்போ இது 35, 110 35, 110 35, 145. ஆக நான் இந்த கோணத்தை காண போகிறேன். ஃபஸ்ட்டுக்கு இந்த கோணம் காண்றதுக்கு 180 இருந்து 145 கழிக்கணும். ஆகவே 145 பாகை கழித்தால் 35 பாகை. ஆகவே இந்த இடம் எவ்வளோ வருதுன்னா 35 பாகை வருது. ஆக இது ரெண்டும் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு கோணங்கள் சமன். ஆகவே இது இருசம பக்க முக்கோணி. அப்போ சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்கள் சமன். இதுக்கு எதிராக உள்ள பக்கம் ஏசி, ஆகவே இதுக்கு எதிராக உள்ள பக்கம் ஏபி. ஆக இது ரெண்டும் சமன். ஸோ ஏசியும் ஏபியும் சமன். ஏன்னா இது இருசம பக்க முக்கோணி. இருசம பக்க முக்கோணி, இருசம பக்க முக்கோணி. ஆகவே இங்கே மொத்தமாக 6 சொன்னால் ஏபி ஆல்சோ 6. ஆகவே ஏபி சமன் 6 சென்டிமீட்டர். ஐ திங்க் கிளியராக விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் கண்டினியூட்டி வீடியோ அடுத்ததாக வரும். ஸோ பி பார்ட் இயலுமானவரை குயிக்காக தர பார்க்குறேன். ஆகவே சேனலோட இணைஞ்சிருங்க. ஸோ முன்பில்லாதவாறு நிறைய பேப்பர்ஸ் இந்த ஒரு எக்ஸாமுக்காக நிறையா வீடியோவில் நான் உங்களுக்காக தர காத்திருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கட்டாயம் வாட்ஸ்அப்புக்கு போட்டு விடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் அடுத்த வீடியோவில் நாங்கள் சந்திப்போம்.